வேலை முடிச்சு வீட்டுக்கு வந்த ஒரு பொண்ண ஒரு டெலிவரி பாயா இருந்த பையன் அந்த பொண்ணை ரேப் பண்ணது மட்டும் இல்லாம கொடூரமா தாக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இந்த பொண்ணு அன்னைக்குதான் பிளைண்ட் டேட்டுக்காக ஒரு ஆளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. ஆனா அந்த நேரம் அந்த ஆளுதான் வந்துட்டான் போல இருக்குன்னு சொல்லி கதவை திறக்கலான்னு பார்த்தா அங்க ஒரு டெலிவரி ஆள் வந்திருப்பான். இவன் டெலிவரி ஆளுன்னு தெரியாம அவனை உள்ள கூப்பிட்டுருப்பா. அதனாலதான் இவ்வளவு பிரச்சனையும் நடந்திருக்கும். ஆனா கடைசியில அந்த பொண்ணு மயங்கி கிடக்கும் போது இந்த பிளைண்ட் டேட்டுக்காக ஒரு ஆளை கூட்டிட்டு இருப்பால, அந்த ஆள் இவளை எப்படியோ பார்த்துட்டு உடனே போலீஸ்க்கு போன் பண்ணி சொல்லவோ அங்க வந்த போலீஸ் இவளை கொண்டு போய் ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணி இவளுக்கு பயங்கரமா ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல தான் இவங்க சொன்ன அடையாளத்தை வச்சு கரெக்டா அந்த டெலிவரி பாயும் புடிச்சு அவனையும் ஜெயில போட்டுடுறாங்க. இந்த மாதிரி சமயத்துல இந்த பொண்ணு நர்ஸா ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருப்பா. ஆனா இந்த மாதிரி ஆன பிறகு அவளால அவளோட வேலையில ஃபுல்லா கான்சென்ட்ரேட்டும் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாம அவளோட கை ரொம்ப நடுங்கிறது, அது மட்டும் இல்லாம எப்ப பாரு ரொம்பவுமே டென்ஷனா இருக்கிறது, கையெல்லாம் நடுங்கிறது, இந்த மாதிரி அவளுக்கு தொடர்ச்சி ஆயிட்டே இருக்கு. இதனால அவளோட ஒர்க்ல ப்ராப்பரா கான்சென்ட்ரேட்டும் பண்ண முடியல. தன்னை இப்படி ஆக்கிட்டானே அவனை பயங்கரமா பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் அவளுக்குள்ள வருது. அதனால அந்த ஜெயில இருக்கிறவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் லெட்டரா எழுதி போடுறா, இந்த மாதிரி நான் உன்னை மீட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனா அந்த ஜெயில இருந்தவனும் ஃபர்ஸ்ட் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு அந்த லெட்டரை திரும்ப திரும்ப இவள்கிட்டே அனுப்பிட்டு இருக்காங்க. அப்புறம் என்னமோ தெரியல, திடீர்னு ஒரு நாள் நீ வின் பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி லெட்டருக்கு பின்னாடி எழுந்தது மட்டும் இல்லாம அவனை பாக்குறதுக்கு அவன் அலோ பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி இவளும் நேரடியா அவனை போய் பார்க்க போறா. ஆனா இவளை இந்த மாதிரி பண்ணிட்டனால அவனுக்கு நேரடியா இவளை பாக்குறதுக்கு விருப்பமே இல்ல. ஒரு மாதிரி தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற உணர்வோட கீழே தலை குனிஞ்சுட்டே பாத்துட்டு இருக்கான். ஆனாலும் இவ சலிக்காம என்னமோ ஒரு லவ்வர் மாதிரி மறுபடியும் அவனை போய் மீட் பண்ணலாம்னு சொல்லி போய் பாத்துட்டே இருக்கா. இந்த மாதிரி சமயத்துல அவன் என்ன நினைச்சுக்கிறானா, ஒருவேளை நம்ம கூட க்ளோஸ் ஆகுறா போல இருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறது மட்டும் இல்லாம ரெண்டு பேருமே கொஞ்சம் க்ளோஸ் ஆகவும் ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு ஒரு நாள் நான் வெளியில வர போறேன் ஜெயில இருந்து அப்படின்ற மாதிரி அவகிட்டயே சொல்றான். அதுக்கேத்த மாதிரி என்னோட வீட்டுல சில பிரச்சனைகள்லாம் இருக்கு, வந்தா எனக்கு கட்டாயமா நீ ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றா. அவனும் அதுக்கேத்த மாதிரி ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன பிறகு நேரடியா இவளோட வீட்டுக்கோ வந்து அந்த பிரச்சனை எல்லாம் சரி பண்றதுக்காக அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து இவனுக்கு தண்ணியும் எடுத்துட்டு வந்து கொடுக்கறா. இதுல ஏதாவது கலந்துருப்பாளான்னு கூட கொஞ்சம் கூட யோசிக்காம அவன் மேல நம்பிக்கை வச்சு அந்த தண்ணியும் குடிச்சிடுறான். ஆனா கொஞ்ச நேரத்துல அவனுக்கு உடம்பு முடியாம போயிட்டனால நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லி உள்ள பெட்லயும் போய் படுக்கிறான். துணியெல்லாம் நினைச்சு அவன் நெத்தியில வைக்கிறது மட்டும் இல்லாம உடனே அவனும் பரவாயில்ல நம்ம நல்லா பாத்துக்கிறாச்சா, நம்ம இப்படி பண்ணிட்டோமேன்னு சொல்லி கொஞ்ச நேரம் ஃபீல் பண்றான். ஆனா அடுத்த நிமிஷமே அவளோட ஆட்டிடியூடும் மாறுது. உனக்குலாம் என்னடா மரியாதை, என்ன காரியம்டா நீ பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி திட்டுறது மட்டும் இல்லாம அவனோட கைய கூட அந்த மயக்கத்திலே கட்டி போட்டு வச்சிருக்கிறத பார்த்து அவன் நீ என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி அவன் கத்த ஆரம்பிக்கிறான். உடனே எதுவும் பதறாத, உன் அளவுக்குலாம் இல்ல அப்படின்ற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாம அங்க இருந்த மயக்க ஊசி கத்திய வச்சு அவனோட கையையும் ரிமூவ் பண்ணிடுறா. நல்லா வேலைக்கு போயிட்டு நிம்மதியா அந்த அவளை தன்னோட வாழ்க்கையை கெடுத்தனால அவளும் ரிவெஞ்ச் வாங்குறதுக்காக அவனை இப்படி பண்ணிட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.